பரிசுத்த ஸ்தலம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் சிலாக்கியங்களும் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இதுவே சுவிசேஷத்தின் மார்க்கம். இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியராய் இருக்கிறார். தேவன் இந்த பூமியிலே மனுஷரோடு வாசம் பண்ண வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். மேலும் பரலோகத்திலே மனுஷர் தம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்றும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். பாவத்தில் விழுந்துவிட்ட மனிதனால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் தேவனோடு கூட வாசம் பண்ண வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் தேவைப்படுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே அல்லாமல் நம்மால் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி இருக்கிற மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு ஒரே வழியாக இருக்கிறார். அவர் புதிதும் ஜீவனுமான வழியாக இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தால் நமக்கு ஜீவன் உண்டு. நாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தால் நமக்கு மரணம் உண்டு. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவர் நித்திய காலமாக ஜீவிக்கிறவர். அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்து மரித்தார். ஆனாலும் அவர் இப்போதும் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார். கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருப்பதனால் அவருடைய மார்க்கமும் ஜீவனுள்ள மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனுள்ள மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிற நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிரவேசிக்கும் போது நமக்கு ஜீவனும் ஜீவனுள்ள நம்பிக்கையும் கிடைக்கிறது. இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலே தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் பிரவேசித்தார். மாம்சமாகிய திரை என்பது அவருடைய மனுஷ சரீரத்தை குறிக்கிற வார்த்தை. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தினார். நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்கு தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறோம். கிறிஸ்துவின் மரணமே நமக்கு ஜீவனுள்ள மார்க்கமாய் இருக்கிறது. பவுலின் நடைமுறை உபதேசம் இந்த வசனத்தில் இருந்து துவங்குகிறது. உபதேச விளக்க உரையை பவுல் இந்த வசனத்தோடு முடிவு பண்ணுகிறார். பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருஷத்திற்கு ஒரே ஒரு தரம் மட்டுமே பிரவேசிக்க முடியும். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அனுதினமும் பிரவேசிக்கும் சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் புதியது, ஜீவனுள்ளது. இயேசு கிறிஸ்து புதிதாக பலியிடப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு வழியாக இருக்கும் அவர் நித்திய காலமாக ஜீவிக்கிறார். திரைக்குள் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார்.